நீலமலைக்கோட்டை கிராமத்தில் மரங்களை வெட்டி கடத்தியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் விழுதுகள் அமைப்பு மாவட்ட பசுமை குழு சார்பில் நீலமலைக்கோட்டை கிராமத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவின்படி அப்போதைய ஆட்சியர் வினய் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் வருவாய்த்துறையால் அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகள் அகற்றி மீட்கப்பட்ட மரங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. தற்போது சில வாரங்களுக்கு முன் நீலமலைக்கோட்டை பஞ்சாயத்து செயலாளர் வீரபாண்டி தன்னிச்சையாக சட்டவிரோதமாக கருப்பணசாமி கோவில் செல்லும் பாதை மற்றும் மலையின் பல இடங்களில் மரங்களை வெட்டி கடத்தி விற்பனை செய்துள்ளார். உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விழுதுகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் சரவணனிடம் மனு அளித்தனர். என் பேர் ரவிக்குமாருங்க. நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் நீலமலைக்கோட்டை கிராமம் சோத்தானாச்சின்னு போங்க கரிவண்டம்பட்டிலேருந்து வர்றோங்க. மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மரங்களை வெட்ட அனுமதியே கிடையாதுங்க. இப்போ எங்கள் ஊர் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியம் செயல் அலுவலர் வீரபாண்டிங்கிறவர் பல வகையான மரங்களை வெட்டி சட்டத்துக்கு விரோதமாக அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோங்க. மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே வினய் அப்படிங்கிறவர் ஏற்கனவே 350 ஏக்கர் ஆக்கிரமிப்புகளை எடுத்து விட்டு அதுக்கு விழுதுகள் இயக்கம் மூலமாக நிறையா மரங்களை வெட்டி பாதுகாத்து வந்தாருங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னாட்டிங்கன்னா அதை பூரா அழிச்சிட்டு இருக்காங்க. அரசு நிலங்களுக்கு இப்போ பாதுகாப்பு கிடையாதுங்க. அதை கேட்க போனதுக்கு சரியான பதில்கள் எதுவும் கிடையாதுங்க. அதை கண்டிப்பாக இப்போ இருக்கிற சரவணன் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்களுக்கு பரிந்துரை பண்ணி எங்களுக்கு அவரை கைது பண்ணி சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்துன்னு. மரங்கள் பார்த்தீங்கன்னா பல வகையான மூலிகை மரங்கள் நிறையா இருக்குதுங்க. தேக்கு, சந்தனம், இன்னும் நிலவேம்பு, அந்த மாதிரி ஏகப்பட்ட மரங்கள் பல வகையான மரங்கள் வெட்டி வளர்த்திட்டு இருக்காங்க. அதை கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மரங்கள் அழிச்சிட்டாங்க. வருஷத்துக்கு முன்னாடி அந்த மரங்கள் வச்சது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு வினய் கலெக்டர் சார் இருக்கிறப்ப வச்ச மரம்ங்க. இப்போ அதை போகிற ஏகப்பட்ட மரங்கள் 19 மரங்களுக்கு மேலே வெட்டியாச்சுங்க. அதுக்கான ஆதாரங்களையும் நாங்கள் போட்டோ எடுத்து கொடுத்துருக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருங்க மரங்களோட மதிப்பு. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க சார். தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. என் பேர் ரவிக்குமாருங்க, கரிகுண்டன்பட்டிங்க.